வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, குஜராத் மாநிலம் சோம்நாத் கடற்கரை சோம்நாதரை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் சோம்நாத்லேருந்து புறப்பட்டு போர்பந்தர், அதாவது காந்தி பிறந்த ஊரான போர்பந்தர் வழியாக துவாரகை சென்று அடைஞ்சு அங்கே இருக்கிற துவாரகாதீஸ்வரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து அருகிலேயே அமைந்திருக்கும் துவாரகாதீசர் பேட் துவாரகா, கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கும் அந்த தீவு பகுதியான பேட் துவாரகாவும் சென்று அங்கே இருக்கும் துவாரகாதீஸ்வரையும் தரிசனம் செய்து விட்டு இன்று இரவே மீண்டும் புறப்பட்டு நாளை காலை பாவ்நகர் அருகில் இருக்கும் நிஷ்கலங் மகாதேவரை தரிசிக்கப் போகிறோம். இதுதான் நம்முடைய பிளான். வாருங்கள், பயணத்தை தொடர்வோம். கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட பயணத்தோட 4வது நாள். நம்ம தங்கியிருந்த மகேஸ்வரி அதித்தி பவன் ரூமில் காலி பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக சோம்நாத் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். அங்கேருந்து துவாரகை நோக்கி போகிற பஸ்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இதோ பஸ் வந்துடுச்சு, ஏறிட்டோம். ஜன்னல் ஓர இருக்கையை பிடிச்சி உட்காந்தாச்சு. 3 பேருக்கும் டிக்கெட் வாங்கியாச்சு. காலை 6:30 நேரம். இன்னும் சிறிது நேரத்தில் பஸ்ஸு புறப்பட்டுரும். 3 பேருக்கு சேர்த்து 647 ரூபா டிக்கெட்டு வந்தது. ஒரு ஆளுக்கு 253 ரூபா பெரியவங்களுக்கு, பையனுக்கு அரை டிக்கெட் தான். புறப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு பயணத்தை தொடர்கிறோம். அந்த குஜராத்தின் சௌராஷ்டிர கிராமங்களும் அந்த கடற்கரை காட்சிகளும் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்ததினால் நமக்கு தெளிவாக பார்க்க முடிஞ்சது. செல்லும் வழியில் ஆங்காங்கே சின்ன சின்ன ஊர்களில் நின்று போச்சு. கிட்டத்தட்ட 253 கிலோமீட்டர் தூரத்தை இந்த பஸ்ஸு கடக்கிறதுக்கு 6 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக கூட ஆகலாம். 6:30 புறப்பட்டா 12:30 போய் சேருவோம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் இருக்கிற இந்த அழகான கடற்கரை காட்சிகளை ரம்மியமாக இருந்தது நண்பர்களே. நீங்களும் எப்போவாது சோம்நாத்லேருந்து துவாரகை போகணும்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா இடது பக்கமாக இருக்கிற ஜன்னலோர இருக்கை தேர்வு செய்யுங்க. அப்போ தான் இது போன்ற இயற்கை காட்சிகளை அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டே போக முடியும். 6 மணி நேர பயணம் என்றாலும் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நண்பர்களே. அந்த மேற்கு கடற்கரை ஓரமாக அலைகளின் சீற்றத்தையும் இயற்கை அழகையும் ரசித்து கொண்டு செல்வது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பஸ்ஸு நல்லா ஒரு 60-70 கிலோமீட்டர் சராசரி வேகத்தில் போய்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட நேரம் இப்போது 12 மணி ஆக போகுது. துவாரகையின் எல்லை பகுதியை அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ கப்பல்கள், மீன்பிடி படகுகள்லாம் கண்ணுக்கு தெரியுது. துவாரகை எல்லைக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மீன்பிடி படகுகள் எல்லாம் நண்பர்களே, சாலையின் இருபுறமும் நம்மால் அந்த மீன்பிடி படகுகளும் சிறிய ரக கப்பல்களையும் பார்க்க முடிகிறது சாலையின் இரு பக்கங்களிலும்.
இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களா, ஏதாவது மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஒர்க்குக்காகன்னு நினைக்கிறேன். ஸ்கிராப் பண்ணுறதா இருக்கும். நம்ம பெரும்பாலான மீன்பிடி படகுகளில் நம்ம இந்திய தேசிய கொடி இருக்குது. ரிப்பேர் பண்ணுறது ஒர்க் ஆனால் வெளிநாட்டு கொடிகள் இருக்கிற மீன்பிடி படகுகளையும் நம்மளால் நிறைய பார்க்க முடியுது நண்பர்களே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரிப்பேர் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் படகுகளை ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் சரி பண்ணுறதுக்காக இங்கே கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணி திரும்பவும் அவங்க நாட்டுக்கே எடுத்துகிட்டு போய் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பாருங்கள், கண்ணு கெட்டின வரையிலும் நிறைய ஆயிரக்கணக்கான மீன்பிடி படகுகள் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எப்போவுமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கும்போது பார்க்கும்போதும் இப்படி தான் இருந்தது. இதெல்லாம் காலம்பூரா இங்கேயே இருக்குமா, இல்லை அப்பப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது போட்டை ரிப்பேர் பண்ணுறான ஒர்க் ஷாப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 முதல் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம துவாரகை கோயிலை சென்று அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆம் நண்பர்களே, அருகில் வந்து விட்டோம். என்னங்குதா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோம். இறங்கி அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஆட்டோ அல்லது எப்படி போகிறதுன்னு பார்க்கணும். இல்லை முடிஞ்சால் நடந்தே போக முடிஞ்சால் கூட போயிடலாம். சாலையின் இடது பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை பளிங்கு கற்களாலான கோயில்களை கூட பார்க்க முடிஞ்சது. நல்ல அழகிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு நல்ல பிரம்மாண்டமாக செஞ்சுருந்தாங்க. துவாரகையின் என்ட்ரன்ஸ்லேயே இந்த கோயில் இருக்குது. யாராவது வந்தீங்கன்னா பார்க்குறேங்க. பாருங்கள், அவ்வளோதான். துவாரகை பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு நண்பர்களே. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான், நடந்தே கோயிலுக்கு வந்தாச்சு. நேரம் 12:30 மணி ஆயிடுச்சுனால நடை சாத்திரன்னு சொன்னாங்க. அவசர அவசரமாக லக்கேஜ் எல்லாம் நம்ம என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டோம். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு உள்ள கோயிலை போய் தரிசனம் பார்க்குறோம். அந்த திரிவிக்ரம மூர்த்தியை பரந்தாமனை நீங்களும் சேவித்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதோ துவாரகையின் ஈசன் துவாரகாதீஷ் மகாபிரபு நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். அழகிய தரிசனம் திரிவிக்ரம மூர்த்தியாக நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தரிசனம் முடிந்து வெளியே வந்து திரும்பவும் நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உடனடியாக பேட் துவாரகையை நோக்கி புறப்பட வேண்டிய கட்டாயம் நண்பர்களே. ஏனென்றால் நாளை மறுநாள் நமக்கு பெங்களூர் ஃப்ளைட் இருக்கிறதுனால காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மீண்டும் துவாரகை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். அங்கேருந்து பேட் துவாரகை டிக்கெட் வாங்கிட்டோம். 37 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, துவாரகையிலேருந்து பேட் துவாரகை போகிறதுக்கு நிறைய ஆட்டோக்கள் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோவே ஏறிக்குங்க. ஏன்னா இந்த நம்ம துவாரகையிலேருந்து பேட் துவாரகை போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா எந்த பஸ்ஸும் நேரடியாக வந்து பேட் துவாரகையில் நம்மளை கொண்டு போய் இறக்கி விடுறதில்ல. பேட் துவாரகையிலேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சுதர்சன் சேது அப்படிங்கிற பாலத்துக்கு வெளியே கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து நம்ம திரும்ப வேறு ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியதாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோவிலோ இல்லது தனிப்பட்ட முறையில் காரோ பேசி நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், 3 கிலோமீட்டர் தொலைவில் இங்கேருந்து மெயின் ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம வேறு ஒரு ஆட்டோ பிடிச்சி உள்ளே போகணும். அந்த சுதர்சன் சேது வழியாக, சுதர்சன் சேது பாலம் வழியாக இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். பல்லாயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் நேரடியாக நம்ம பேட் துவாரகை கோயிலுக்கிட்ட பஸ் ஓடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆட்டோ, கார்கள், ஷேர் ஆட்டோ மட்டுமே இப்போ போயிட்டுருக்குது. பஸ்ஸு வந்து இப்போது ஒரு பஸ்ஸு கூட நான் உள்ளே போய் பார்க்கல. என்ன காரணம்னு தெரியல. இல்லை அவங்க கட்டின பிரிட்ஜ் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்னன்னு தெரியல. பாலம் மிகவும் அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குது நண்பர்களே. மயிலிறகு, அந்த கண்ணபிரானுக்கு உகந்த மயிலிறகு சின்னத்தை பொறிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய இந்தியாவின் மிகப்பெரிய கேபிள் பாலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போகுது. நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி பிரிட்ஜ் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும். அதாவது இந்த ஓகா அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இருக்குது. இந்த துவாரகைன்றது ஒரு தனி தீவு தானே. அந்த தீவை வந்து
நகர்ப்புறத்தோட ஓகா அப்படிங்கிற ஊரோடு இணைக்கிறது தான் இந்த பாலம். இந்த பாலத்து வழியாக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அந்த தீவுக்குள்ளே தான் வந்து பேட் துவாரகாதீஸ்வர் கோயில் இருக்குது. மயிலே இருக்குது, நல்லா அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. காட்சிகள் மிகவும் அருமையாக இருக்குது நண்பர்களே. 5 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கும்போது அந்த ஃபெர்ரி வழியாக தான் வந்தோம். அது அதில் தண்ணியில் இறங்கி ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு கொண்டாந்து அப்படியே கடலில் தாண்டி விட்டுருவாங்க. அங்கேருந்து அந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதில் இறங்கி நடந்து போவோம். ஆனால் இப்போது வந்து இந்த பாலம் திறந்ததுனால ஓரளவுக்கு ஏதோ ஆட்டோ வழியாவது வர முடிஞ்சது. பயண நேரமும் ரொம்ப வெகுவாக குறைஞ்சது. அங்கே ஃபெரிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போ ஃபெரியே ஒன்று கூட பார்க்க முடியல. டோட்டலாக எல்லாமே ஃபெரி சர்வீஸே கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. எல்லாமே ஆட்டோவிலே வந்துடுறாங்கன்றதுனால ஒரு ஆளுக்கு அந்த சுதர்சன் சேது பாலத்துக்கு பிரிட்ஜு கிராஸ் பண்ணி உள்ளே அந்த தீவுக்குள்ளே கொண்டு போய் விடுறதுக்கு 30 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. பரவாயில்ல தான். ஆனால் துவாரகா டு பேட் துவாரகா வந்து ஒரு பேக்கேஜாக வந்து நம்ம போனோம்னா ஒரு ஆளுக்கு 250 ரூபா வாங்குறாங்க. அங்கே லோக்கல் சைட் சீயிங் ஒரு 6-7 இடங்கள், அங்கே ஒரு நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் இருக்குது, அப்புறம் ருக்மணி மந்திர், அப்படி அந்த உள்ளூரில் இருக்கிற சுற்று வட்டார பகுதிகளெலாம் நமக்கு சுற்றி காட்டி ஒரு 3 மணி நேரத்தில் வந்து நம்மளை திரும்பவும் கொண்டாந்து பேட் துவாரகாவில் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நம்ம தீவுக்கு வந்தாச்சு. பேட் துவாரகாவில் இறங்கிட்டோம். கோயிலுக்கு போய் பார்த்தோம். 4 மணிக்கு தான் நடை திறப்பாங்கன்னு சொன்னதுனால சரி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமேன்னு கீழே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் பள்ளத்தில் இறங்கி வந்து கடல் கரை ஓரமெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறோம். வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நண்பர்களே. 105 டிகிரி அசால்ட்டாக அடிக்குது. முடியல, ரொம்ப வெயில். மாலை 4 மணிக்கு தான் தரிசனம். இதோ நுழைவாயில், துவாரகாதீஷ் பிரபு மெயின் டெம்பிள் நுழைவாயில். இதுதான் நண்பர்களே துவாரகாதீஸ்வரின் இருப்பிடம். பாமா ருக்மணியோடு அந்த கண்ணபிரான் வசித்த சொந்த வீடு இதுதான் என்று கருதப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதாவது துவாரகையில் இருக்கின்ற கோயில் எப்படி என்றால் அது ஒரு அரசு புரிந்த இடம். என்றால் துவாரகையில் ஒரு அரசாட்சி மந்திரி சபை கூட்டப்படும் இடமாக, அரசாண்ட இடமாக துவாரகையில் இருக்கின்ற கோயில் விளங்குகிறது என்றால் இந்த ஆலயம் அவர் சொந்த வாழ்க்கையோடு தொடர்புடைய இடமாக கருதப்படுகிறது. அதாவது தன்னுடைய மனைவி மற்றும் உறவினர்களோடு அவர் வாழ்ந்த வசித்த அவரின் சொந்த வீடாக கருதப்படுகிறது. இதோ இந்த ஆலமரத்தை பாருங்கள் நண்பர்களே, 7000 ஆண்டுகளாக உயிர்ப்போடு இருக்கின்றது. இதுதான் நண்பர்களே துவாரகையின் இறைவனின் இருப்பிடம், சொந்த வீடு, அவருடைய வசிப்பிடமாக கருதப்படும் நம்பப்படும் இடம். இதற்கு மேல் நம்மால் இதை புகைப்படம் எடுக்க முடியவில்லை என்றால் எல்லாத்தையும் லாக்கரில் வாங்கி பூட்டி வச்சிடுறாங்க. இதை வெளியில் வந்து எடுத்தோம். நாங்கள் 4 மணிக்கு 4:30 மணிக்கு தான் தரிசனன்றதுனால கொஞ்சம் காத்திருக்கிறோம். இதோ கேட்டு திறந்துட்டாங்க. எல்லோரும் கியூவில் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. வாங்க நண்பர்களே, நாம் உள்ளே போய் இறைவனை தரிசிப்போம். ஒரு பிடி அவளுக்காக குசேலன் தன்னுடைய பால்ய காலத்து சிநேகிதனான நண்பனான குசேலன் கொடுத்த ஒரு பிடி அவளை பெற்றுக்கொண்டு அவருக்கு காமதேனு முதற்கொண்டு செல்வ வளங்களை அத்தனையும், தேவலோகத்து செல்வ வளங்கள் அத்தனையும் வாரி வழங்கி அவரை பூலோகத்தின் குபேரனாக மாற்றிய இந்த கண்ணபிரான் தான் அவர் வசிக்கும் இடம்தான் இந்த பேட் துவாரகையில். இந்த இடத்தில்தான் நண்பர்களை குசேலனை சந்தித்து அவருடைய வறுமையை நீக்கி அருளினார், போக்கி அருளினார். அத்தகைய திரிவிக்ரம மூர்த்தியாய் திகழ்கின்ற இந்த துவாரகையின் ஈசனான துவாரகாதீசனை நீங்களும் வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்றிட வேண்டுகிறேன். கண்ணார கண்டு வணங்கி மகிழ்ந்துங்கள் நண்பர்களே. அந்த இறைவன் அபய ஹஸ்தமாக, சங்கு சக்கரதாரியாக, திரிவிக்ரம மூர்த்தியாக பல்வேறு நிலைகளில் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தரிசனம் முடிந்து வெளியே வந்து விட்டோம் நண்பர்களே. மீண்டும் இப்போது நாம் பயணத்தை தொடங்குகின்றோம். இங்கிருந்து நாளை இதே குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற பாவ்நகர் என்கிற மாவட்டத்தில் உள்ள நிஷ்கலங் மகாதேவ், அதுவும் கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கின்ற நிஷ்கலங் மகாதேவ் கோயிலை நோக்கி நம்முடைய பயணத்தை துவங்குகின்றோம். மீண்டும் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஏறணும். அங்கிருந்து இப்போது அந்த சுதர்சன் சேது பாலத்தை கடந்து ஓகா அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். அங்கேருந்து ஏதாவது ட்ரெயின் கிடைக்குதான்னு பார்ப்போம். ட்ரெயின் இருந்தால் ட்ரெயினில் ஏறி பாவ்நகர் போவோம். இல்லைனா மீண்டும் பஸ்ஸு தான்.
பயண கலைப்பு காலையிலேருந்து கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து பாவ் நகருக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் வருது. 12-13 மணி நேரம் ஆகும். அதனால் துவாரகை ஓகா போயிட்டு ஓகாவிலேருந்து துவாரகை போயிட்டு துவாரகையிலேருந்து பாவ் நகர் போகிறோம். இதுதான் இப்போதைக்கு பிளான் நண்பர்களே. சாலை வசதிகள் குஜராத்தில் பார்க்கும்போது ரொம்பவே மேம்பட்டு தரத்தில் இருக்குது. பாருங்கள், போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறத எங்கேயுமே நம்மளால் பெரும்பாலும் பார்க்க முடியல. எல்லா வாகனங்களும் சீரான வேகத்தில் எவ்வளோ குறிப்பிட்ட வேகத்தில் தான் போகுது. எங்கேயுமே கூட்ட நெரிசலோ எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல, டிராஃபிக் ஜாம். ஏன்னா அந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால சிறப்பு கவனம் செலுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. எது எப்படியோ அந்த உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான பேட் துவாரகை நாம் கண்ணார கண்டு வணங்கி மகிழ்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. மீண்டும் என்று வருவோம் இந்த புண்ணிய பூமிக்கு என்ற ஏக்கத்தோடு அங்கிருந்து நாம் விடைபெறுகிறோம். மீண்டும் மீண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றுகிறது. அங்கிருந்து பிரிந்து வர மனமே இல்லை நண்பர்களே. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் நமக்கு இது இறைவன் வாழ்ந்த வீடு, இறைவன் வசித்த இடம் என்ற நினைவு நமக்குள் வருகிறது. அந்த பழமை மாறாமல் அந்த இடத்தை புதுப்பித்து கொண்டு இருக்கிறார்கள், புதுப்பித்து கொண்டு கட்டி வருகிறார்கள். அத்தகைய அந்த ஆலயத்தை, இறைவன் வசித்த இருப்பிடத்தை, அவரின் வீட்டை நாம் நேரில் கண்டு வணங்கி தரிசித்து மகிழ்ந்த தருணங்களை நீங்களும் வாழ்வில் ஒரு முறையேனும் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். வாழ்வில் ஒரு முறையேனும் நாம் சென்று தரிசிக்க வேண்டிய முக்தி தலங்களுள் இதுவும் ஒன்று நண்பர்களே. பொதுவாக துவாரகையில் எவர் பாதம் பதித்தாலும் அவருக்கு முக்தி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும் என்று நம்முடைய புராண இதிகாசங்கள் கூறுகின்றன. முக்தி தலங்கள் 7இல் இதுவும் துவாரகையும் ஒன்று. அதனால் வாழ்வில் ஒரு முறையேனும் உங்கள் பயணத்தை திட்டமிட்டு இறைவன் வாழ்ந்த வீடை, அவருடைய சொந்த வீட்டை ஒரு முறையேனும் நீங்களும் கண்டு உணர வேண்டும் நண்பர்களே. அந்த உணர்வுபூர்வமான தருணங்களை எம்மால் வார்த்தைகளால் விவரிக்க இயலவில்லை. ஏனென்று கூறினால், அந்த 7000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எத்தனையோ முறை பூமிக்குள் கடலுக்குள் மூழ்கி மீண்டும் வெளியே வந்து இன்று நமக்கு ஒரு தனி தீவாய் காட்சி தந்து கொண்டு இருக்கிறது. வரலாற்று சுவடுகளில் ஒன்றாக இன்றும் நமக்கு ஒரு சிறிய தீவாக காட்சிக்கு தந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய அந்த சிறிய தீவை நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசித்து நற்கதி பெற்று உய்வடைய வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன். அந்த மயிலிறகு சின்னம் மிகவும் நேர்த்தியாக அழகாக வரையப்பட்டிருக்கிறது நண்பர்களே. பாருங்கள், எத்தனை அழகாக அற்புதமாக இருக்கின்றது. சாலையின் நடுவில் நல்லா அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த 3 கிலோமீட்டரும் நல்ல கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. முன்பெல்லாம் நாங்கள் அந்த பெரிய படகு சவாரி மூலமாக தான் அந்த பேட் துவாரகை தீவை, தனித்தீவை அடைய முடிஞ்சது. இப்போ வெறும் 5 நிமிடத்தில் நம்மளால் ஓகாவிலிருந்து அந்த பேட் துவாரகை சென்று அடைய முடியுதுன்னா அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழித்து இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஆனால் நம்முடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்னும் போக்குவரத்து எளிமையாக்கும் விதமாக துவாரகையிலிருந்து நேரடியாக பேருந்து சேவை இயக்கிட்டால் இன்னும் பொதுமக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பது எமது எண்ணம், வேண்டுகோள். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன இல்லை உள்ளூர் மக்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பேருந்து சேவையே இல்லாமல் இருக்குது நண்பர்களே இந்த பாலத்து வழியாக. எது எப்படி இருந்தாலும் இந்த பயணம் மிகவும் மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்லணும் ஆனந்தத்தை தந்தது. இதோ மீண்டும் நாம் இப்போது அந்த துவாரகை டு ஓகா மெயின் ரோட்லேருந்து, இதுதான் நண்பர்களே பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் நம்மளை பஸ்ஸு இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து தான் இறங்கி உள்ளே போகணும் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா. இப்போ நம்ம வந்த பஸ் எங்கே இறக்கி விட்டாங்களோ அந்த இடத்துலேருந்து ஆட்டோவில் ஏறி ஓகா அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்குறோம். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான். அந்த ஓகா அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். அங்கே இருந்து தான் நாம் துவாரகைக்கு மீண்டும் பஸ் ஏறணும். துவாரகை போகிறோமோ இல்லை எந்த ஊருக்கு போகணுன்னாலும் அந்த ஊர்லேருந்து தான் பஸ் ஏறணும். இத்தனை உலக புகழ்பெற்ற சுற்றுலா மையமாக திகழ்கின்ற இறைவன் அந்த ஆலயத்துக்கு பஸ்ஸை விடாமல் எங்கேயோ மூலையில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் ஓகா அப்படிங்கிற ஒரு ஊருக்காக
ஒரு பஸ்ஸை விட்ருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு அந்த ஊரில் இருக்குதுன்றதுக்காக பஸ்ஸு விட்டா என்ன நியாயம்? மக்கள் எங்கே அதிகமாக போகிறாங்களோ அங்கே தானே நண்பர்களே பேருந்து வசதி செய்யணும். அதை ஏன் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள மாட்டேங்கிறதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்து வசதி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஆளே இல்லாத ஊருக்கு பஸ்ஸை விட்றான். ஆள் போகிற ஊருக்கு பஸ்ஸை விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, தூரமாக வந்தால் கூட தெரியுது பாருங்கள், அந்த சுதர்சன் சேது பிரிட்ஜு அப்படிங்கிறது நல்லா எவ்வளோ தூரம் வந்தாலும் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இது ஒரு துறைமுக நகரம் அப்படிங்கிறதால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய, குஜராத்துக்கு வரக்கூடிய சரக்கு போக்குவரத்து கப்பல்கள் எல்லாம் அங்கே வந்து சரக்குகளை இறக்கி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதனால தானே என்னவோ அந்த ஊருக்கு மட்டும் பேருந்து வசதி, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அதை குறை சொல்ல வரல. மக்களுக்கு எது தேவை அதை நிறைவேற்றுறது தானே ஒரு அரசாங்கத்தின் கடமையாக இருக்க முடியும். அதுதான் நம்முடைய ஆதங்கம், வேறொன்றுமில்லை நண்பர்களே. இதோ ஓகா பேருந்து நிலையத்துக்கு பக்கமாக வந்துட்டுருக்குறோம். இங்கேருந்து ஓகா அப்படிங்கிற அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு எந்த ஊருக்கு கிடைக்குதுன்னு தெரியல, பார்க்கணும். பாருங்கள், அந்த பஸ் ஸ்டாண்டு கூட வெறும் மண் ரோடாக இருக்குது. ஒரு தாரை கூட போட முடியல. எங்கேயோ ஒரு முள்ளு காட்டில் இருக்குது. ரொம்ப குண்டும் குழியுமாக தான் இருக்குது. மேடு பள்ளத்துலலாம் ஏறி அந்த ஆட்டோக்காரர் ஒரு வழியாக நம்மளை கொண்டு போய் அந்த ஓகா அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டார். பாருங்கள், அந்த எங்கே பார்த்தாலும் அந்த நிலக்கரி ஏற்றிட்டு போகிற வண்டியில் இருந்து சிந்தின நிலக்கரி துண்டுகள் கீழே கொட்டி அதனால் ரோட்டில் சாலையில் எங்கே பார்த்தாலும் கருப்பு நிறத்தில் தான் சாம்பல் கொட்டின மாதிரி இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, நாம் போக வேண்டிய துவாரகை பஸ்ஸு முன்னாடி தான் போகுது. இந்த ஆட்டோக்காரன் நிறுத்த சொன்னால் நிறுத்தலை, போயிட்டார். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது நண்பர்களே. இந்த ஓகான்ற ஊர்லேருந்து நீங்கள் துவாரகை போகணுன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒரு பஸ் தான் இருக்குது. இப்போ மீண்டும் 1 மணி நேரம் நம்ம காத்திருந்து அடுத்த பஸ்ஸுக்காக இப்போ மணி 5:30, 6:30 மணி வரைக்கும் காத்திருந்து இதோ இந்த பஸ்ஸில் மீண்டும் ஏறி துவாரகை போயிட்டு அங்கேருந்து பாவ்நகர் பஸ்ஸு ஏறணும். துவாரகையிலேருந்து பாவ்நகர் 8:30 மணிக்கு பஸ்ஸு இதோ வந்தாச்சு நண்பர்களே. துவாரகை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இங்கேருந்து 3 பேருக்கு டிக்கெட்டை வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு 326 ரூபா, பையனுக்கு ஆஃப் டிக்கெட்டு 170 ரூபா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம். 1 ஹவரில் 75 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. அடுத்து அங்கே NH7 அல்லது பைபாஸில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்காரு. 420 கிலோமீட்டர் தூரம், வண்டி 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு குறையாமல் ஓட்டுறாரு டிரைவரு. பார்க்கலாம் நண்பர்களே, காலையில் எவ்வளோ நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாருன்னு. நாளை காலை உங்களை பாவ்நகர் பஸ் ஸ்டாண்ட் அல்லது நிஷ்கலங் மகாதேவ் கோயில், கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கும் நிஷ்கலங் மகாதேவ் கோயிலுக்கு சென்று உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.